परमाचार्याणां विद्वानां पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा सदन्तेवासिनां श्री 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 सुरेन्द्रसरस्वती सम्मेलनानां निष्ठानभूतानां पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा सदन्तेवासिनां श्री 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 शंकरजीयेत्र सरस्वती सम्मेलनानां पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा जगदम्बायाः कामाक्ष्याः पराभट्टारिकायाः पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा श्री 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 परमानन्दभारती स्वामिनां पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा अस्य पवित्रस्थलस्य स्थापकानां तेदीं सुब्रह्मण्यशास्त्रिवर्याणां पादकमलयोः अनन्तकोटि प्रणामान्वित्वा अत्र आगतान् वेदभारती निर्वाहकान् सदस्यान् वेदविदुषान् आगतान् सर्वान् प्रणम्य किञ्चित् वक्तुम् उत्सहे। अद्य महत्सूनं गुरुवासरः द्वादशीति प्रयुक्तः परमानन्दभारती स्वामिपादानाम् आराधना महोत्सवदिनः सर्वञ्च वयं सर्वे अत्र सम्मिलिताः इति भाग्यवन्तः पूर्वपुण्यमेव। அனைவருக்கும் வந்தனங்கள். இன்னைக்கு நன்னாள் பொன்னாள். இன்னைக்கு ஆதிசங்கரர் எத்தனையோ துர்மதங்களை கண்டிச்சு நமக்கு சண்பதா ஸ்தாபகாச்சாரியானான்னு சொல்ற மாதிரி இப்ப சமீப காலத்தில் பல பெரிய குருமார்கள் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி பண்ணியிருக்காங்க. அதுல பல பெரிய குருமார்கள் விசேஷமா சொன்னமானா, அதாவது வேத பாரதிங்கிற ஒரு அமைப்பை அமைத்து நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறார். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் அனுஷ்டான மதம் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து காட்டி சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். ஒரு போட்டோ கூட வேண்டாம், மனசுல அது இருந்தா போதும். அனுஷ்டானம் இருக்கணும், தபஸ் இருக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம்
சொல்லுவார், மாதாபிதோ சிசுரூஷ பண்ணா அடுத்த ஜென்மால நல்லா படிப்பு வருங்கள். அப்படி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் மூர்த்தி காயத்ரி ஜப யஜ்யங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. மவுத் டு மவுத், மவுத் டு மவுத், மவுத். இங்கே நாம சொல்லி நாம சொல்லி நாம சொல்லி நாம சொல்லி அப்படி கோடி காயத்ரி ஜபம். சரி, கோடி காயத்ரி ஜபத்தை ஏதோ ஏதோன்னு பண்ணிவிடலாமான்னா இல்ல. அதுக்கு 3 மாசம் 6 மாசம் இந்தியே தினப்படி நம்ம சகசிர காயத்ரி பண்ணணும். அந்த காயத்ரியும் அனுஷ்டானத்தோட பண்ணணும். பிராமணன் எதை பூஜிக்கலாமோ அதைத்தான், வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எல்லாம் வர்ஜத்தெல்லாம் விட்டுவிட்டு சாத்விக ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒரு திஷ்டன் ஜலஸ்பர்ஷம் கூட கிடையாது. மெதுவா சொன்னா இது கௌரவமா சொல்றேன். இன்னைக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் என்னெல்லாம் போய் சொல்றோம். அதுக்கெல்லாம் வழியே இல்லாம திஷ்டன் ஜலஸ்பர்ஷம் கூட இல்லாம அவ அத்தனை நாளைக்கு அந்த ஜபத்தை ஜபிச்சுட்டு அப்புறம் ஹோமத்துக்கு வரணும்னா அவளுக்கு எவ்வளவு பவித்திர தன்மை வரும். அதனால அந்த குடும்பத்துக்கே குழந்தை காயத்ரி ஜெபத்து போகணும். இன்னொரு நியமம் சொல்லியிருக்காரு சுவாமிகள், அது மாதிரி இருக்கணும். அப்படிங்கும் பொழுது இல்லாதவா கூட கொஞ்சம் 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 கொஞ்சமா அனுஷ்டானம் பண்ணும்படியாக கொண்டு வந்த மகான் அவர். அந்த பழக்கத்தை கொண்டு வந்த மகான் அவர். எவ்வளவு பேரை காயத்ரி ஜபம் சகஸ்ர காயத்ரி ஜபம் பண்ணி வச்சு ஒரு சாமான்யமா கோடி காயத்ரி பண்ணி எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பண்றதுங்கிறது நடக்கும். ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஒரு சட்டம் இருக்காது. அந்த காரியம் எப்படி நடக்கும்னா அப்படித்தான் நடக்கும். அந்த தபஷம் அப்படி கொண்டு வந்த ஒரு மகான் தான் நம்ம பரமானந்த பாரதி சுவாமிகள். இப்பவும் நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணியிருக்கார். வேதம் தழைத்தோங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்த நவீன சாதனத்துல உள்ள டிமெரிட்ஸ் எல்லாம் விட்டு மெரிட்ஸ் என்ன இன்னைக்கு பல பேரால பிரத்யக்ஷமா சொல்லிண்டா ரொம்ப வசதி தான். ஆனா அது முடியாத பொழுது இப்படியாவது கத்துண்டு அப்பப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாம பண்ணி அந்த மாதிரி ஒரு வழக்கத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னா அவரோட தபசக்தியினால பல சிஷ்யர்கள் உருவாகி ததேக தியானமாக இருந்து கொண்டு நம்ம குரு சொல்லிட்டு கேட்டார் அதை நடத்துறது நம்ம தர்மம். வேற எதுவுமே யோஜனவே பண்ண வேண்டாம். சத்சங்கல்பம் பண்ணினால் பகவான் நித்தியம் நடத்தி கொடுப்பாருங்கிறத எல்லாரும் சந்தேகம் இல்லாம மனசுல வச்சுக்கலாம். நம்ம பண்றது மட்டும் சத்சங்கல்பமா இருக்கணும். சத்சங்கல்பம் பண்ணிவிட்டா அவன் எப்படி நடத்தி கொடுக்கிறான், குருவருள் எப்படி நடத்தி கொடுக்கும்னு நம்மளால அனுமானமே பண்ண முடியாது. ஆனா அது நடக்கும். ஒரு கொஞ்ச நாள் இன்னைக்கு அந்த லலிதாசகஸ்ரநாமத்துக்கு சொன்ன இன்னைக்கு அதை நினைச்சு நினைச்சு பார்த்து ஸ்மரணே சுகம்னு தோணும். என்னம்மா சொல்ற, ஒரு 1000-2000 பேரை எல்லாரையும் லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்க வைக்கலாமா அப்படின்னு வேஷா பண்ணலாமே சுவாமியே, அவ்வளவு இன்னும் மேல கூட பண்ணலாம் அப்படின்னு குரு எதற்கு நம்ம சொன்னது அது தானே சித்தமாயிடும்.
அந்த ஸ்கூல்ல இடம் கொடுத்த சொல்றதா பிரம்மாண்ட இடம். அதை சுத்தம் பண்றதுக்கு, அதாவது இது அவ்வளவு அந்த இந்த சங்கர மடத்திலிருந்து லாரியா வந்தத்தை சொல்றதா. எல்லாரும் அதை எடுத்து கொஞ்சம் கூட ஒரு யோஜனையே பண்ணாம சாணி தெளிச்சு பெரியப்பா அந்த சாணி தெளிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் சொல்லுவாங்க. ஒரு தடவை சொன்னா, யாரோ ஒரு பெரியப்பா ரொம்ப கஷ்டம்னு போய் அவர்கிட்ட மங்காடியதோ தேடினாலும், நீ காலம்புற ஆத்துல வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போடுறது உண்டோ? உண்டே அணுமே. எப்ப பண்ணுது? அதான் அந்த வேலைக்காரி வரும்போ 7 மணியோ 8 மணியோ அவன் வந்து தெளிச்சு கோலம் போட்டுட்டு போயிடுவோம். கண்டுபிடியோ அவ சௌக்கியமா இருக்கும் வாழ்க்கை பூரா அப்படின்னு நான் இவருக்கு தூக்கி வாரி போட்டு அவ சௌக்கியமா இருப்போம் வாழ்க்கை பூரா. அந்த பூமாதேவிக்கு பண்றாளோ இல்லையா, சௌக்கியமா இருப்போம். அப்புறம்தான் சொன்னாலாம், நாம எடுத்து போது விழிச்ச உடனே கொஞ்சமான முந்தி சாணியும் போனத்து வளர்ப்புன்னு தலை சொல்லுவா. அந்த மாதிரி கதவை திறந்து ஒரு துணியில ஜலம் தெளிச்சு விட்டு ஒரு சின்ன அரிசி மாவு கோலம் போட்டு கல்லுப்பொடி எல்லாம் போடாம அப்படி பண்ணினால் எல்லா சௌக்கியமும் தானே வந்துடும்னு அதை அனுபவிச்சோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பசுஞ்சாணிக்கு அத்தனை மகத்துவம் சொல்லுவார். ஏன்னா 33 தேவதைகள் பசுமாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணினோம்னு சொன்னார். அந்த இடம் எவ்வளவோ முன்ன பின்ன இருக்கலாம்னு அத்தனை சுவாசினிகளும் மற்ற பேரும் எல்லாரும் வந்து கொஞ்சம் கூட அவெல்லாம் இப்படி இந்த மாதிரி சாணியை தொற்றுப்பாளா தொட்டுக்க மாட்டாளான்னு தெரியாது. சுவாமிஜி சொல்லியாச்சு, அந்த காரியம் நடக்கணும். இவ்வளவுதான் ஒரே சங்கல்பம். பாக்கி எதுவும் யாருக்கும் யோஜனை கிடையாது. அவ்வளவு பேரும் சாணி தெளிச்சு வழக்க மாத்த தூக்கி பெருக்கி அந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் தான். ஸ்வச்ச பாரத் எங்கேயோ சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்வச்ச பாரத்னு அத்தனை பேரும் அந்த இடத்தை பெருகி 3000 பேர் பூஜை பண்ண போறாங்க. 6000 கோலம் போட்டு எப்படி நடக்கும்னா அந்த சுவாமிஜியோட சத்சங்கல்பம் தபஸ். அந்த சத்சங்கல்பம் தபஸ் எதை வேணா நடத்தி வைக்கும். அதனால நிச்சயமா இப்பவும் எண்ணிக்கையே பெரியவா சொன்ன வழியில பூரண நம்பிக்கையோட யதாசக்தி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தானே அதை கொண்டு போயிடும். யோசனையே நமக்கு வேண்டாம். அத்தியாட்சி போறது சக்கனி மார்க்கம் ராஜமார்க்கம் நல்ல ராஜபாட்டை நமக்கு போட்டு கொடுத்துருக்கா. வாழலாம் வெளி வாழலாம். அந்த ராஜபாட்டையில நீ சாக்கடை பாத போகாம ராஜபாட்டையில நடப்பா. இத்தனை அவர் எதுக்கு பண்ணினார்? அந்த சந்தியாவந்தனம்ங்கிற ஒன்று ஒரு விருட்சத்துக்கு மேல சாக்கைகள் இலைகள் இதிகாசங்கள் புராணங்கள் இது எல்லாம் இருக்கு. மூலம் வேற என்ன? வேதம் சந்தியாவந்தனம். அப்போ எந்த விருட்சத்துக்கு ஜலம் விடணும். அந்த சந்தியாவந்தனம் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நாம பண்ணுவதனால இந்த பூமி முழுவதும் சௌரியமா இருக்கும். லோகம் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும். நமக்கும் அது ஒரு சயின்டிபிக் நல்ல பிராணாயாமம் அதெல்லாம் கரெக்டா அந்த மாதிரி பண்ணினோமானால் எல்லாரும் சௌக்கியமா இருப்பா. இட்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ், சோசியல் சர்வீஸ். ஆத்துல இருந்த வனத்துல நம்ம ஆனந்தமா பண்ணலாம்.
தாய்மார்கள்லாம் குழந்தைகளுக்கு இட் இஸ் a great asset அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம சொத்து சுதந்திரத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானே அவன் பகவான் காக்க போறான், கொடுக்க போறான். நம்ம இந்த இதுல சமூகத்துல பிறந்திருக்கோம். எத்திச்சு கொஞ்சமான ஒரு வேதாத்தியனம் பண்றதுக்கு காலத்துல பூனை போட்டு சந்தியாவந்தனத்தை சரியா பண்ணும்படி நம்ம குழந்தைகளை வச்சுட்டோம்னால் லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கும். பரமானந்த பாரதி அதுக்காகத்தான் அந்த கோட்டி காயத்ரி ஜபமெல்லாம் நிறைய வச்சு அதிருத்ரம் கோட்டி காயத்ரி ஜபம். அப்ப அதிருத்ரம்னு வச்சு அந்த சாத்திரையான ருத்ரங்க தொட்டு விடுவாங்க எல்லாரும். ஏதோ சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு மத்தியத்துல இருக்கு 7 காண்டத்துல அந்த ருத்ர பிரஷ்னம். அதை கத்துந்தா மினிமம், அப்புறம் நிறைய கத்துந்தா ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் அந்த ருத்ரத்தையாரும் அந்த ருத்ரம் மகா பிராயஷ்சித்த மந்திரம், சாமானியம் இல்லை. அதனாலதான் அந்த காலத்து மகான்கள்லாம் ருத்ர ஏகாதசிக்கு கூட போகிறதுக்கு ரொம்ப அனுஷ்டாத்தாக்கள் யோஜனை பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை புண்ணியம் செலவழிச்சு போயிடுவேன்னு அப்படின்னா பார்த்துங்கோ அது எத்தனை புண்ணியம். நம்ம போயிட்டு ஒரு தட்சணை வாங்கிட்டா அப்படியே அந்த புண்ணியம் செலவழிச்சு போயிடுவே யோஜனை பண்ணுவாளா, அவ்வளவு புண்ணியம். அதனால சிகா யஜ்ஞோபவீதம் பிராமண லட்சணம்னு கூடிய கருதி நம்ம கொஞ்சமான சிக வச்சிருந்து ஒரு ருத்ரத்தை அட்லீஸ்ட் ஒரு ருத்ரம் புருஷ சுத்தம் முக்கியமான மந்திரங்களையாவது நம்ம அத்தியனம் பண்ணி சிவாராதனம் பண்ணிட்டோ விஷ்ணு ஆராதனமோ அவளுக்கு என்ன விதிச்சுதோ அதே மாதிரி திருக்குன்ற தாரணமோ விபூதியோ பஸ்மாவோ அது என்ன நம்ம குடும்பத்துல அந்த ஐடென்டிட்டியோட இருக்கிறதுக்கு யாரும் யோசனை பண்ணக்கூடாது. ஒரு சிங்கு கூட எதுல ஆர்மியில இருந்தா கூட அவன் கட்ட கட்டின்னு இருக்கான். அப்ப எவ்வளவு திருட விசுவாசம் இருக்கிறது. அது அவ்வளவு பெரிய இது அதை கட்டிட்டு தான் ஆர்மியில கொடுத்தா எவ்வளவு ஒரு திருட விசுவாசம். நமக்கெல்லாம் சில விபூதி இட்டுட்டு போவோமே, என்ன ஒரு 2 நாள் 4 நாள் வேணா சொல்லி பாப்பா வேற ஏதோ விபூதி பண்டாரம் வந்துருக்கு. எத்தனை நாள் சொல்ல போறான், எத்தனை நாள் சொல்ல போறான். அப்புறம் அவனுக்கே அழுத்து போயிடும். ஓ இப்படிதான் போல இருக்குன்னு வாய பத்திட்டு பேசாம போயிடும். அதனால அவளோட அந்த எது நமக்கு குலம் ஆச்சாரம் பரம்பரையா நமக்கு எது விதிச்சிருக்கோ அதை வச்சுட்டு வெளியில போறதுக்கு நம்ம ஒரு காலம் யோசனை பண்ணக்கூடாது, ஒரு காலம் யோசனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சுவாமிகள் என்ன ஒரு கல்யாண கார்த்திக்கு போனோமானால் நம்ம வேஷ்டிய ஜம்முன்னு கட்டிட்டு ஒரு 2 அக்ஷர போட்டோமானா எவ்வளவு புண்ணியம். அது இல்லாம நாம ஏதோ இந்த காலத்து ஏதோ ஒரு சில வேஷங்கள்லாம் உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம் அது இருக்கட்டும், அது அதோட மட்டும் போடுவேன். நம்ம ஆத்துல இருக்கும் பொழுதோ நம்ம கல்யாண காட்சிக்கு பொழுதோ மத்த பொழுதோ நம்ம ஐடென்டிட்டிய இன்னொரு சிம்பிள் ட்ரெஸ். அப்போ அதை நம்ம அப்படி இருந்தாதான் நம்ம குழந்தைகள் இருப்போம். அதுல நம்ம தீர்மானமா வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளை அந்த பாதையில கொண்டுடமானா we must practice something. அப்பதான் குழந்தைகள் அதுல வருவாங்க. they observe things. வாய்ப்பு சொன்னா மட்டும் போறாரு. அதனால அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தாய்மார்களும் நண்டைமார்களும் அந்த மாதிரி ரொம்ப பெருசா நம்மளால இப்போ யாகம் அதெல்லாம்னா அதுக்கு வேண்டாம், அதுக்கு முடிஞ்ச திரவியத்தை கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன 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 தர்மங்களை பராண்டம் மேக்சிமம் சுத்தம் பாகவதஸ்யன்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பதத்யானம் சுத்தம் ஏகாதசி விரதம். நேற்றுக்கு
ஏகாதசி. யாரெல்லாம் உபவாசம் சாதம் சாப்பிடாம, நான் பலகாரம் ஏன் பண்ணேன்னு கேட்கல, சாதம் சாப்பிடாம இருந்தவா தயவு பண்ணி கை கொடுக்கணும். அன்னம் சாப்பிடாம இருந்தவா சரி சந்தோஷம். இனி இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம் பரமானந்த பாரதி. இதுல ஏகாதசி அன்னைக்கு தயவுபடி மேபி அவளுக்கு உடம்பு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கலாம், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல எப்படி. ஆனால் சாதம் வேண்டாம். ஒரு கோதுமை ரவை உப்புமா, ஒரு சப்பாத்தி இல்ல, என்னால கோதுமை ரவை உப்புமா கூட எனக்கு சரி வராது. அரிசியை வறுத்துட்டு உடைச்சு பரவாயில்லை, அன்னத்தை பின்ன மாட்டேன். ஆனா சாட்சாத் அன்னத்தை வச்சுட்டு சாப்பிடாதவோ யாரும் சாப்பிட. நேற்றுக்கு கூட நமக்கு தெரிஞ்ச ஆத்துல ஏதோ ஒரு பிறந்த நாள்னு ஹோமம் பண்ணா ஒரு 16-18 சிஷ்யாலாம். அப்ப நமக்கு தெரிஞ்ச சிஷ்யால அப்படிலாம் இருந்தா சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையா. இந்த ராக பண்பாட்டுலாம் அத்தியம் பண்ணவாள் தான் நிறையா பலகாரம் தான் கிடைக்கும், சாதம் கிடையாது. ஏதோ ஒரு பூரி பண்ணினா, கோதுமை உப்புமா பண்ணா, கொஞ்சம் கேசரி பண்ணா, ஏதோ ஸ்வீட் பண்ணா விழுது. அதுதான் சொல்லிட்டேன். அப்ப அந்த மாதிரி நான் கைலாசத்துக்கு யாத்திரை போன போது கூட ஒரு பெரிய அண்டால உப்புமா பழகி போட்டேன். எல்லாரும் ராவோட பழக்கினா ஒரு வாரத்துக்கு நான் சமைத்தேன். பாக்கி எல்லாம் போறது வரத்தை உமாவு மண்டல்லாம் இருந்தா 98ல சொல்றேன். உமாவு மண்டல் அந்த ஒரு வாரம் நம்ம சமைக்கணும். எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும், போடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சமைக்கிறேன்னு டெல்லியிலேயே சொல்லிட்டேன். ஆறு காலக்காரங்க 35 பேர் 2 பேர் இல்லை ஈஸியா பண்ணிடுவாங்க. அதனால அப்ப என்ன சொல்லிட்டேன், ஏகாதசின்னா பெரிய அண்டால உப்புமா, அப்புறம் என்னமோ அப்பதான் சூச்சி ரவைன்னு ஒரு திரிப்பா ஒரு ரவை உண்டுன்னு தெரிஞ்சுட்டேன். அதுவரை எனக்கு தெரியாது என்ன இருக்கு. அதையும் வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு பாத்திரத்துல உப்புமா, ஒரு பாத்திரத்துல சூச்சி ரவா, இது கேசரி. ராவோட பகல் எல்லாம் எத்தனை வேணாலும் சாப்பிடுவோம். அதான் அப்படின்னு அத்தனை நேரம் ஒத்துண்ட நடந்தது, ஆனந்தமா நடந்தது. சோ இதெல்லாம் நான் இப்பதான் சத் சங்கல்பம். நான் அப்படி இருந்தேன். நான் ஒரு நாள் கூட இந்த 7 நாள்ல நான் பண்ணினத்த ஒரு கவலை தவிர நான் தொடவே இல்லை. கையில அவல் பொடி, கருவேப்பிலை பொடி, கஞ்சி மாவு அதை வச்சுட்டே ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நான் நடக்கலை, பகவான் நடத்தி வச்சேன், சிவன் நடத்தி வச்சேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, சத் சங்கல்பம் மட்டும் இருந்தா நடக்கும். அதுக்குதான் நான் போறச்சியே அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டுதான் போனேன். டாக்டர் எங்க அம்மா பார்த்தா என்ன, நான் இதான் சாப்பிடுறேன், மகாராஜ் யாரோ மராட்டி டாக்டர், அந்த பேரை பார்த்தாலே மராட்டிலேயே பேசினேன். ஆனந்த துணி சௌமியான்னா ஆனந்தமா போயிட்டு வந்துட்டேன். ஒரே வாரம் நான் எல்லாருக்கும் பண்ணி போட்ட போது ஒரே ஒரு கவலை இல்லை. பச்சைபட்ச படம் இல்லை, ஒரு பொங்கல் எலுமிச்சாணி யாக்கு இப்பெல்லாம் நிறைய வசதிகள்லாம் வந்துவிட்டு. அப்பா அவ்வளவு கிடையாது. கழுத மேல போனோம், யாக்கில போனோம், அந்த சாணியை வச்சு அடுப்பு முட்டணும். நமக்கு ஏதோ பெரியவா பணிக்கு இருந்தா ஆனந்தமா பண்ணிட்டோம். ஆனா அத்தனை பேருக்கு அந்த சுத்தம் ஏகாதசி பண்ணுங்கிறதுக்கு சொன்னேன். அதனால தயவு பண்ணி எல்லாரும், நீங்க மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்தவா எல்லாரையும் ஏகாதசி அன்னைக்கு சாதத்தை வச்சுட்டு சாப்பிடாது. பிரார்த்தனை பண்ணி கேட்டுருவோம். நம்ம கையால போட்டு அன்னைக்கு பாவத்தை கூட சேர்க்கப்போம். பலகாரமா சாப்பிடுவோம். உடம்பு முடியலையா 2 வேளை பலகாரம் சாப்பிடுவோம், ஒரு வேளை கஞ்சி குடிப்போம், ஏதோ பண்ணுவோம். அதே மாதிரி இங்க யாரான நல்லா வேடம் கத்துண்டு ருத்ரபாராயணத்துக்கு போனா காலம்பரை தயவு பண்ணி டிஃபன் சாப்பிடாம ருத்ரத்தை 11 ருத்ரம் அதெல்லாம் முடிச்சுட்டு காலம்பரை கஞ்சியோ பழமோ சாப்பிடுவோம். நல்லா டிஃபனை சாப்பிட்டுட்டு நீங்க ருத்ரம் சொன்னீங்கன்னா ஏதோ பலன் கிடைக்கும். அவ்வளவுதான்.
பூரண பலன் வராது. நாம இன்னொருத்தருக்கு ஏதோ பண்றோம்னா அது கெடுது, அது அக்ஷயமா இருக்குது. இந்த சின்ன சின்ன தபஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சுலபமா கடைப்பிடிக்க முடியும். இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாதுங்கிறதே இல்லை யாராலையும். அதனால இதெல்லாம் நம்ம விரதமா வச்சுருந்து நம்ம சேர்ந்தவர்கள் தான் ஏகாதசிப்பா சாப்பிடாது. ஏன் சொன்னேன்னா ஆச்சரிச்சமா இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருக்கணும், விருத்தியா இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு பெரிய பெரியவா சொல்லியிருக்கா. இருக்கு, அவர் இல்லாத சொல்ல மாட்டார். அதனால உடம்பு சரியில்லையா லேசா 2-3 வேளை பலகாரம் சாப்பிட்டு, ஆனா சாதத்தை வச்சுட்டு சாப்பிடாதப்போ. ஆனாலும் அதிதிகள் வந்தா கூட தைரியமா சொல்லுங்க, பசியோட தான் அனுப்பக்கூடாது, சாதம் தான் போட்டு அனுப்பணும்னு எங்கேயும் சொல்லல. ஏகாதசி வெறுநாள். அதனால அந்த மாதிரி நம்ம சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணினோம்னால அப்படி நிறைய தபசக்தி ஏதும். அந்த தபசக்திக்காக தான் இதெல்லாம் ஒரு ஆத்ம பலம் வரும், தபசக்தி வரும். ஆனா நம்மளை பார்த்து அப்படின்னு ஒரு தனியா ஒரு சக்தி, ஒரு தேஜஸ் ஓஜஸ் எல்லாம் பிராமணான்னு சொன்னா இந்த மாதிரி தபசக்தி இருந்தால்தான், இல்லைன்னா. அதனால நான் எல்லாரையும் பணிவுடன் தான் கேட்கிறேன், அதிகாரம் எல்லாம் இல்லை. நம்ம தர்மத்தை முடிஞ்ச அளவு எல்லாரும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம எதிர்த்து போகணும். ஒரு வஸ்திர தாரணத்திலிருந்து எடுத்து இலக்க தாரணத்திலிருந்து எடுத்து அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம குழந்தைகள்லாம் ஒரு அந்த சாத்விக புத்தியோட எம்மதமும் சம்மதம் எல்லாம் போமாட்டேன். என்தான் எனக்கு ஒரு சக்தி, என் குரு எனக்கு ஒரு சக்தி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனாலதான் கங்கா பாபம் சசிதாபம் தைரியம் கல்பதருஸ்ததா பாபம் தாபம் ச தைரியம் ச சந்தோ மகாயசா மகாஷயா. கங்கை பாபத்தை போக்கும், இது தாபத்தை போக்கும், சசி சூரியன். கல்பக விருட்சம் எளிமையை போக்கும், வறுமையை போக்கும். மூன்றையும் ஒரே இடத்துல போக்குறது எது? குருவழி திருவழி. ஒரே இடத்துல எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி குருவை நம்பி குருவழியை என்னைக்குமே அவர் சொன்னத மார்க்க தரிசனத்துல மனசை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் பண்ணி அவர் சொன்ன மாதிரி மவுத் டு மவுத் பெரிய விளம்பரம் தேவையில்லை. அப்படி எல்லாரையும் சொல்லி இன்னைக்கு அவர் சக்தியில தான் எத்தனையோ பேர் அங்கங்க 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 வேலை படிச்சுட்டு இருக்கா, கொஞ்சம் அனுஷ்டானத்துல வந்துட்டு இருக்கா. இன்னும் மேல 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 நம்ம எல்லாரும் நல்ல அனுஷ்டானத்துல வந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாவோ என்று கூறிக்கொண்டு, யாம் கூறியதில் ஏதேனும் பிழை இருப்பின் என்னுடையது என்று நம்பித்தருள், நிலை இருப்பின் குரு அருள் திரு அருள் என்று சொல்லி விளைகிறேன். வணக்கம். ராம 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 ராம.